உங்களுடைய பாவங்கள் சிவப்பாக, கரும் சிவப்பாக. எனக்கு இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்குமா என்று நீங்கள் எண்ணலாம். இனி எனக்கு வாழ்க்கையிலிருந்து ஒரு வாழ்க்கை கிடைக்காது. இனி ஒரு ஜீவன் எனக்கு கிடைக்காது. இனி என் வாழ்க்கை இதோடு அழிஞ்சு ஒளிஞ்சு அப்படியே இல்லாம போகக்கூடியதான் இருக்குது என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்ற, நீ என்னத்தை வழக்காடு வா. என்ன சொல்ற, உன் பாவம் எப்படி இருந்துட்டு போட்டு, ஆனா நான் என்னுடைய பரிசுத்த இரத்தத்தினால உன்னை கழுவி சுத்திகரித்து உன்னை உறைந்த மலையை போல வெண்மையாக்கும், புது மனுஷனாக புது ஜீவனை தந்து நீ புது மனுஷனாகவே இருப்பா என்று சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் அது கழுவக்கூடியது, சுத்திகரிக்கக்கூடியது. எப்பேற்பட்ட மனுஷனானாலும் சரி, அவனுடைய பாவத்து நிமித்தம் கைகள் கரைகள் படிந்தா இருந்தாலும் சரி வெண்மையாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி வெண்மையாக்கப்பட்ட திரளான ஜனங்களையும் தேவன் காண்பிக்கிறார். அந்த ஜனங்கள் எப்படி இருக்க, தங்கள் அங்கிகளை தங்களுடைய ஜீவியத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து வெளுத்தவர்கள். அவங்க எல்லாருமே பிறக்கும் போதே பரிசுத்தவான்கள் கிடையாது. அவங்க எல்லாருமே பிறக்கும் போதே நீதிமான்கள் கிடையாது. அவர்கள் பிறக்கும் போதே அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் கிடையாது. அவர்கள் எல்லாரும் பாவிகள். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் என்னை கழுவி சுத்திகரித்து புதுப்பிக்கக்கூடியது என்று அறிந்தார்களோ அப்பொழுது அந்த தேவனிடத்தை தங்களை ஒப்பு கொடுத்ததுனாலே அந்த இரத்தம் அவர்கள் என்ன அப்படியே தோய்த்து வெளுத்த ஒரு அனுபவம், பாவமற்ற ஒரு அனுபவம், கரையற்ற ஒரு அனுபவம், பிள்ளையற்ற ஒரு அனுபவத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார்.